ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நம்ம மகாபெரிவா கிட்ட போய் எந்த குறைகளை சொன்னாலும் அது நிச்சயமாக நிவர்த்தி ஆகுங்கிற நம்பிக்கை நம்மள நிறைய பேருக்கு உண்டு. அது வெறும் நம்பிக்கை இல்லை, அது இன்றைக்கும் கண்கூடாக பிரத்யக்ஷமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். இன்றைக்கி நம்ம மனசில் ஒரு கவலையோ குறையோ ஒரு தேவையோ நமக்கு இருக்குன்னா மகாபெரிவா படத்துக்கு முன்னால் விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணி நம்ம கஷ்டத்தை மனப்பூர்வமாக அவர்கிட்ட சொன்னால் அவர் தீர்த்து வைக்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் மடத்தில் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து அவளோட குறைகளை கஷ்டங்களெல்லாம் தீர்த்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. குறைஞ்சது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கும். மகாபெரிவா மடத்தில் மௌன விரதம் இருக்கார். நிறைய விரதங்கள் இருப்பார், அதில் மௌன விரதம்ங்கிறது ரொம்பவே ஒரு சிரேஷ்டமானது. இப்போ இந்த மடத்தில் நிறைய பேர் வந்திருக்கா. யாருக்கும் இன்றைக்கி மௌன விரதம்ங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது சித்தம் போக்கு சிவன் போக்குங்கிற போல் அவருக்கு மட்டுமே தெரியும். அது ஒரு பிரம்மனான ஒரு நிலை அது. அதனால் அவர் மௌன விரதம் இருப்பாருங்கிறதெல்லாம் முன்னாலேயோ பின்னாலேயோ யாருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. ஜனங்கள் வழக்கம் போல் அங்கே குவியரா. மடத்துக்குன்னு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அவள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிப்பா, இப்படி தான் பேசுவா, இப்படி தான் நடப்பா, அப்படியெல்லாம் இருக்கும். அங்கே பெருசாக சத்தம் போட்டு பேசுகிறதோ சிரிக்கிறதோ அரட்டை அடிக்கிறதோ அதெல்லாம் அங்கே நடக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு தெய்வ சன்னதி. அங்கே ஒரு விதமான கட்டுப்பாடுகள் யாரும் சொல்லாமலே அவள் கடைப்பிடிக்கிற வழக்கம் இருக்குது. அதுவும் மௌன விரதம்னா கேட்கவே வேண்டாம், மடமே நிசப்தமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. மகாபெரிவா தியானத்தில் தான் இருக்கார். ஆனாலும் அப்பப்போ கண்ணை திறந்து பக்தர்களுக்கு பிரசாதம் தீர்த்தம் எல்லாம் கொடுக்கறது, ஆசீர்வாதம் பண்ணுறது, அப்படி நடந்துட்டுருக்கு. நல்ல கூட்டம். திடீர்னு பார்த்தா அந்த சூழ்நிலைக்கு பொருத்தம் இல்லாமல் ஒரு பெண்மணி ஒரு 30 வயசு இருக்கும் வர. அவள் வரும்பொழுதே பரபரன்னு வர. எல்லாருக்குமே ஒரு அச்சமாக இருது, மேலே விழுந்துருவளோ, நம்மளை தள்ளி விட்டுருவளோ அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு ஒரு வேகத்தோட ஒரு பதைப்போட ஒரு ஆவலோடு வர. மகானை பார்த்து எப்படியான நம்ம கஷ்டத்தை சொல்லி இப்போவே சரி பண்ணிடணும் அப்படின்ற போல் ஒரு பரபரப்போடு அந்த பொண்ணு வர. எல்லாருமே அவளை கொஞ்சம் உத்து தான் பார்க்குறா. ஏன்னா ஒரு சாதாரண வாயில் புடவை, அப்படி ஒன்றும் பெருசாக தலையெல்லாம் ஒன்றும் வாரிக்கலை, ஒரு எண்ணெய் இல்லாதக்கு ஒரு சுமாரான தோற்றம்தான். அவள் அங்கே ஒரு போல் பிரவேசம் பண்ணும் பொழுதே மடத்து சிப்பந்திகளுக்கு ஒரு அலர்ட் ஆகிடுறா. இவன் இங்கே ஏதாவது சத்தமாக பேசி, அங்கே ஏற்கனவே நிசப்தமாக இருக்குது, அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஆசாமியாக அவளை பார்த்தா தெரியலை. ஓடி அவகிட்ட, அம்மம்மா இதை பாரு, இங்கே சாமி இன்றைக்கி மௌனத்தில் இருக்கார், சத்தங்கித்தம் போடக்கூடாது, புரியுதா, வரிசையில் வா, அவரை சாமியை பார்த்து பிரசாதம் வாங்கிட்டு போகணும், ஒன்றும் சத்தம் போடக்கூடாது, எல்லாரையும் பார்த்தியா எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறா. அவனும் சரிங்க தலையாட்டிட்டு வரிசையில் தான் வரா. ஆனாலும் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மற்றவாள் இருக்கக்கூடிய பொறுமையோ ஒரு தைரியமாக அவள்கிட்ட கிடையாது. ஏன்னா அவளுடைய கஷ்டம் அப்படி, அவளுடைய நிலைமை அப்படி, அவளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதை ஒட்டி தானே நம்மளுடைய நடை உடை பாவனைகள் நடக்கிறது இல்லையா. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கோமோ அது போல் தான் நம்மளால் நடந்துக்க முடியும். ஒரு சிங்கமோ புலியோ துரத்தும் பொழுது நம்மளாம் நடக்கிறேன்னா நடக்க முடியுமா? அவளுடைய வேதனை அவ்வளவு கடுமையானது. அவள் அப்படியே ரொம்ப ஒரு
இதில் இருக்கா, பதட்டத்தில். அப்போது திடீர்னு சாமின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். திரும்ப எல்லாரும் ஓடி வந்து சத்தம் போடாதே சத்தம் போடாதே அப்படின்னு அவளை அடக்கிறான். அவள் விம்மலும் அழுகையுமா நின்றுட்டுருக்கான். சரி, அவளோட டேர்ன் வருது. மகா பெரியவா அப்பப்போ கண்ணை முழித்து அவளுக்கு தரிசனம் கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது பண்ணின்னு இருக்கும் பொழுது, வரிசையில் வரும்பொழுது மகா பெரியவாளுக்கு எதிர்க்க வந்து நிற்கிறா. மகா பெரியவா பார்த்த உடனே பெருசாக அழ ஆரம்பிச்சிட்டான். சாமி, எனக்கு யாருமே இல்லை சாமி, நீங்கள் தான் சாமி என்னை காப்பாற்றணும். என் வீட்டுக்காரருக்கு எனக்கும் ஒரு நாள் கூட ஒத்து போகலை. எனக்கு அவருடைய நடவடிக்கை எதுவுமே பிடிக்கலை. அவரோட சேர்ந்து வாழவே முடியாது. ரொம்ப கொடுமையாக இருக்குது என்னோடய வாழ்க்கை. நீங்கள் தான் சாமி எப்படியாவது அந்த மனுஷனை திருத்தணும், என் வாழ்க்கையை சரி பண்ணி தரணுங்க சாமி அப்படின்னு பெருசாக அழறா. எல்லாரும் சூன்னாலும் மகான் வந்து இப்படி கையை காமிக்கிறார். அவள் குறைகளை ஒரு பாட்டம் சொல்லி அழுதுட்டான். என்னோடய வீட்டுக்காரர் சரியா இல்லை, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை, எங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை, நாங்கள் எப்படி இருக்கிறது, என்னோடய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்குது, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது சாமின்னு பெருசாக அழறா. எனக்கு உங்களை தவிர யாரும் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து அழறா. எத்தனை ஸ்லோகங்கள் சொன்னாலும், எவ்வளோ விதமான பூஜைகள் பண்ணாலும், இந்த ஆத்மார்த்தமாக எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு வந்து அழக்கூடிய அந்த ஒரு வேதனைக்கு எல்லாத்த விட பவர் அதிகம் போல் இருக்கு. மகான் அவளை அப்படியே ரொம்ப கருணையோடு பார்க்குறார். யார் எப்படி யாருடைய பார்வை இருந்தாலும் அவளுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மகானுடைய பார்வையில் அவ்வளவு கருணை இருக்குது. அவளை பார்த்து ஒரு தட்டில் 2 பழம், 2 வாழைப்பழத்தை வச்சு கொஞ்சம் பூவையும் வச்சுட்டு அவர்கிட்ட நிற்கக்கூடிய அணுக்க தொண்டர்கிட்ட அதை கொடுத்து அவளை கொடுக்க சொல்லி ஜாடை காட்டுறார். பேசலை, ஒரு வார்த்தை பேசலை. ஆனால் அவர் மனசு பூரா இருக்கக்கூடிய அந்த வாத்சல்யம் இந்த பார்வை மூலமாக அவளுக்கு கிடைச்சி, அது கூட 2 பழமும் பூக்களும் கிடைக்கிறது. அதை கையில் வாங்கின மறு நிமிஷமே அவளுக்கு தோன்றது, ஒரு பழம் என் வீட்டுக்காரருக்கு, ஒன்று எனக்கு. அது ஒரு நியாயமான ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் அப்படிப்பட்ட அறிவையும் அந்த மகான் தான் கொடுத்துருப்பார். நேராக வீட்டுக்கு போனால் கணவன்கிட்ட ஒரு பழத்தை கொடுத்தா அவளும் ஒரு பழத்தை சாப்பிட்டா. இதோடு அந்த சாப்டர் முடியறது. இதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து மடத்தில் சாதாரணமாக பூஜைகள் நடந்துட்டுருக்கு. மகாபெரிவா சாதாரணமாக பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் தரிசனம் பிரசாதம் எல்லாம் கொடுத்துன்னு நடக்கிறது. திடீர்னு அந்த பொண்ணு வரா, திரும்பவும் கூடவே அவளோட கணவர். அவன் கையில் ஒரு மாடையும் கண்ணுக்குட்டியும் பிடிச்சிட்டு வரா. 2 பேரும் மடத்துக்கு சரசரான்னு வந்து நேராக அந்த வரிசையில் நிற்கிறா. இன்றைக்கி அவன் முகம் பூரா சந்தோஷம். அவளோட கணவன் யாரை பற்றி அவன் இன்றைக்கி வந்து அவ்வளோ வருத்தப்பட்டாலோ, அவன் நெத்தியில் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, ஆனால் நெத்தி பூரா விபூதி பூசிண்டு நல்ல வேஷ்டி சட்டை போட்டுண்டு ஒரு துண்டு எடுத்து இடுப்பில் பவ்யமாக கட்டிண்டு அவள் பின்னால் வரான். 2 பேருமா வந்து பகவானை நமஸ்காரம் பண்ணுறான். சிரிக்கிறார் மகா பெரியவா அவளை பார்த்து. என்ன எல்லாம் சரியாக போச்சு அவன் பிரச்சனையெல்லாம் அப்படின்றா. சாமி, நீங்கள் தானே சாமி தெய்வம், நீங்கள் கொடுத்த பழத்தை அவருக்கு கொடுத்தேன், ஆளே மாறிட்டார் சாமி, என் வாழ்க்கையே சந்தோஷம் ஆயிடுச்சு. அன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து அழற வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி அன்பு எதுவுமே கிடையாது. இப்போ நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி, இவனும் ஒழுங்காயிட்டார், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க சாமி அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகானுக்கு ரொம்ப பரம திருப்தி. சொல்கிறாவா 2 பேருமா, இந்த மானும் கண்ணுக்குட்டியும் நாங்கள் வளர்த்துட்ருக்கிறது, உங்களுக்கு இதை ஒரு காணிக்கையாக நாங்கள் கொடுக்குறோம் சாமி, ஏற்றுக்கணும், தயவு செஞ்சு இதை ஏற்றிட்டு
இந்த பால் நீங்கள் தினம் சாப்பிடணும் சாமி. என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு வாத்சல்யம். எத்தனையோ லட்சக்கணக்கில் பணம் வச்சுருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரெல்லாம் கூட ஒரு முழம் வில்வத்தையும் 2 சாமந்தி பூவையும் 4 பழத்தையும் வாங்கிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவள் குறைகளை சொல்லிட்டு போயிடுறான். கோதானம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தாலொழி அது செய்யக்கூடிய மனசு கிடைக்காது யாருக்கும். இவாள்கிட்ட என்ன ஒரு 15 பசுவாக வச்சுட்டு இருக்க போகிறா, 1ஓ 2ஓ இருக்கும். அதை கொண்டு வந்து மாடும் கண்ணுக்குட்டியுமா மடத்துக்கு கொடுக்கணும்னு கூடிய ஒரு பெரிய மனசை அவளுக்கு கொடுக்கறதுன்னா அவளுடைய ஒரு அற்புதமான ஒரு மனப்பான்மை அது. அந்த ஒரு மனசுக்கு வந்து மகானுடைய அனுகிரகம் ரொம்ப சுலபமாக கிடச்சிருக்கு. அவளும் ஒரு சாதாரண ஒரு எளிமையாக எதையான வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். எளிமையான மக்கள் தான் அவள் நினைக்கலை. அவளோட சக்தியை பற்றியெல்லாம் அவள் நினைக்கலை. கோதானம் பண்ணணுங்கிற அளவுக்கு அவளுக்கு அற்புதமான ஒரு மனப்பான்மை இருக்குது. அந்த மாடும் கண்ணுக்குட்டியும் இங்கே ஏற்றுக்கணும்னு வந்து கெஞ்சறா. மகானுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய புண்ணியமான விஷயம் அந்த தம்பதிகளுக்கு கிடைக்கிறது. ஒரு சாமந்திப்பூ மாலையை தொண்டர்கிட்ட கொடுத்து அந்த மாடுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் போட சொல்லி அதை மடத்தில் சீகரிச்சுக்கிறார் மகாபெரியவா. எவ்வளோ வேணாலும் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் இருக்குது. அதை நம்ம என்றைக்கும் மறக்க வேண்டாம். கஷ்டங்கள் வரது மனுஷ வாழ்க்கையில் வரதான் செய்யறது. ஆனால் நிர்கதியாக போய் நின்றுட்டோமானாக்கா நம்மளை அவர் விட்டுற மாட்டார். அது ஒரு சத்தியமான கருணை. பரமேஸ்வரனுடைய சாக்ஷாத் அவதாரம் அவர். அதே போல் காமாட்சி அன்னையுடைய அத்தனை கருணையும் அவர்கிட்ட இருக்குது. எதை பற்றியுமே கவலைப்படாமல் தைரியமாக நம்ம வாழ்க்கையை நடத்தலாங்கிறதுக்கு இதை விட என்ன உதாரணம் சொல்ல முடியும்? கூடியிருந்த அந்த தொண்டர்களாக இருக்கட்டும், அன்னைக்கு வந்து சில பக்தர்கள் இன்றைக்கும் தான் வந்திருந்தா, எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். இந்த காட்சியை பார்த்தவா பிரமிச்சு தான் போகிறான். அன்னைக்கு அவள் வந்த அழுகையும் அவளோட பிரச்சனைகளும் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அதுதான் மகா பெரியவாளோட கருணை. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.